பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வேந்தரில் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் மனம் திரும்புதலை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நீயும் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்று நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் என்று உபாகமம் 38 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எதற்கு மனம் திரும்ப வேண்டும்? கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதற்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, எனவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றும் ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மனம் திரும்ப அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் என்று தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 18:3 கூறப்பட்டுள்ளது. நாம் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும். சிறு பிள்ளைகள் ஒரு நேரம் சண்டை போடும், ஆனால் அடுத்த நிமிஷமே அவைகள் ஒன்றுக்கொண்டு ஒப்புரவாகி சேர்ந்து விளையாடும். பிரியமானவர்களே, அந்த விதமான ஒரு மன்னிப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எதிலிருந்து மன்னிப்பு அடைய வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலிருந்து, இருதயத்தின் பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்படைய வேண்டும். ஏன்? எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று மார்க் 7:21-22 கூறப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய இருதயம் சுத்தமடைய வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வசிக்க இடம் கொடுப்போமானால் இந்த பாவமான எண்ணங்கள் எல்லாம் இருதயத்தில் இருந்து புறப்படாது. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையே புறப்படும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. இனிமே பிரியமானவர்களே, சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து அவரோட கூட ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலையை காண செய்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட சுவாமி, எங்களுடைய பாவமரை எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறோம் தகப்பனே. இருதயத்தை பரிசுத்தம் பண்ணும். இருதயத்திலிருந்து நீர் வெளிப்படும், நீர் ஒருவரை மகிமைப்படும். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.